குற்ற பரம்பரை பாகம் 5. உச்சி இருட்டு பின்னிலா கிளப்புகிற நேரம். கொம்பூதி கிராமம் உறங்கிக் கொண்டிருந்தது. ஊரணிக்கரை நெடுக புளிய மரங்கள், உற்ற யாலமரம், கரை இறக்கத்தில் கிளை விரித்த வேம்பு, உயரமான பீடத்தில் வாய்ப்புலந்து நிற்கும் சிங்க வாகனம், ஓங்கிய அறிவாளோடு தெரித்து விழும் கண்களோடும் கிழக்கே பார்த்து நிற்கும் குலதெய்வம் இருளப்பசாமி. வேப்ப மரத்தூரில் கூட்டு தேனியாய் வெண்கல நேர்த்திக்கடன் மணிகள், மர உச்சியில் கட்டி தொங்கும் ஊதி கொண்டு பூலானி கிழவிக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. சாவுக்கு தப்பிய சனங்களோடு வந்து கொம்பூதியில் குடியேறியதிலிருந்து கிழவிக்கு ராத்தூக்கம் மற்று போனது. தலை பஞ்சாய் நரைத்திருந்தது. பெருங்கிழவையாகி போயிருந்தாள். காலமெல்லாம் காட்டு தீவனம் தின்றவள் உரித்த நரம்பாய் வெடுக் வெடுக் என இன்னும் தளராத நடை. கொம்பூதியில் வேற்று ஆளே கிடையாது. ஏயண்ணாவின் கூட்டம் மட்டும்தான். இடவட்டங்களும் குமரிகளுமாக கூட்டமும் பெருகி போச்சு. இப்போதெல்லாம் வேலுச்சாமி என முழு பெயரை யாரும் உச்சரிப்பதில்லை. ஏயண்ணா என்பதில்தான் பெரியவருக்கு மரியாதை. கிழவியோடு சேர்த்து வேட்டை நாய்களும் கண்ணயராமல் படுத்திருந்தன. இருப்புக்குள் கிழவி தனியே நடந்தால் கையருகில் உரசிக்கொண்டு கழுவன் வீட்டு நாய் துணைக்கு வந்தது. எந்த வீட்டுக்குள்ளும் வெளிச்சத்தடம் தெரியவில்லை. நரிவேலு வீட்டுக்குள் சின்ன இருமல் சத்தம் கேட்டது. கிழவி 4 வீட்டை கடந்து மந்தைக்கு வருவதற்குள் கிழக்கே நிலா கிளம்பி விட்டது. அடிவானம் பார்த்து கும்பிட்டாள். பிள்ளைக தொழிலுக்கு போற இடத்திலே நீதான் துணையாய் நிற்கணும். ஊருக்கு முதல் வீடாக வேயண்ணாவின் கூரை வீடு வடகே பார்த்த வாசல் முற்றத்தில் போய் நின்ற கிழவி, அன்னமயிலே அடியே அன்னமயிலே என்றார். வீட்டுக்குள் பனம்பூ போல் படுத்திருந்த அன்னமயில் சேலை ஒடுக்கி எழுந்தாள். அருகே உறங்கும் தாயார் அங்கம்மாவின் மேல் கால்பட்டு விடாமல் ஒதுங்கி நடந்து விளக்கு திரியை ஏற்றினாள். வீடு நிறைத்திருக்கும் அன்னமயிலின் அழகை தினமும் விடியும் முன் பார்த்தால் தான் கிழவிக்கு கண் குளிரும். உங்க அப்பனை எழுப்பி விடு என்று சொல்லிவிட்டு மேற்கே திரும்பியவளின் கூடவே நாயும் நடந்தது. கருப்பையா வீட்டு திண்ணையில் போர்த்தி படுத்திருந்தான். கிழவி போகிற போக்கில் போர்வையை இழுத்து, நிலா கிளம்பிருச்சு, இளவட்டங்கள் இழுத்து போத்தி படுத்து கிடந்தா பொழப்பு என்னாகிறது, எந்திரிங்கடா என்றபடி நடந்தால் கருவெளிச்சம் பறந்து கொண்டிருந்தது. காற்று சிலுசிலுப்பாக இருந்தது. நாய்கள் எல்லாம் தெருவில் நடமாட துவங்கின. கிழவி வந்து எழுப்பும் முன்பே வேயண்ணா விழித்து கொண்டுதான் படுத்திருந்தார். எப்படி தூக்கம் வரும்? இலை செடி எல்லாம் தூங்குகிற நேரம்தான் நம்ம பொழப்பு ஆரம்பிக்கும். தினமும் உயிரை பணயம் வைக்கிற தொழில் என்ன செய்கிறது? நாம வாங்கி வந்த வரம் மகன். அன்னமையில் செம்பு தண்ணீரை கொண்டு வந்து தகப்பனின் முன்னே வைத்தாள். வேயண்ணா மகளை ஏறிட்டு பார்த்தார். ஆத்தா பூலானி கிழவியை அப்படியே உரிச்சு வச்சு பிறந்தவர் அன்னமயில். கொம்பூதிக்கு வந்து குடியேறிய பின் பிறந்தவள் குமரியாகி போனாள். அங்கம்மா தலை சாய்ந்து படுத்திருந்தாள். இவ்வளவு காலமாகியும் தலைமகன் சேருவை பற்றி பறிகொடுத்த கவலை இன்னும் மாறவில்லை. இந்நேரம் என் மூத்த மகன் சேது உயிரோடு இருந்தா இளவட்டமா இருப்பான். இருக்கானோ இல்லையோ, சேதும் அன்னமயிலும் வேயண்ணாவின் ஜாடை, இல்லாயுதம் அங்கம்மாவின் ஜாடை. அன்னமயில் மேலேதான் அப்பன் ஆத்தாளுது உயிர். அன்னமயில் பூமியில் மிதித்தாலும் பூமேல் மிதிப்பது போல் வெள்ளை எட்டு வைப்பாள். சிறு சத்தத்துக்கும் மருளுவாள். நெறிபடும் துருவக்கட்டு, இருட்டுக்கு கீழே புரளும் கருமுடி, பாலாடையாய் மேனி, காற்றில் கரையும் கடூர குணம். குத்துப்பட்டு செத்து போன இருளாண்டியின் மகள் சிறு வேயண்ணாவின் வீட்டு வாசலில் இடுப்பு குடத்தோடு வந்து இன்று, ஏய் அன்னமயிலு, இன்னும் கிளம்பலையா கூவினார். சித்தியின் சத்தம் கேட்டதும் அங்கம்மா ஆடுகாலி வந்துவிட்டாள். வாய்க்குள் முன்னிறுத்தபடி மறுபக்கம் புரண்டு கொடுத்தாள். சித்து வேயண்ணாவின் தந்தை மகள். இல்லாயுதத்தின் உரைக்கும் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு துரு துரு என அலைவாள். நங் நங் என கரையதிர நடப்பாள். உருட்டி விட்ட கிரேகக்கட்டு உள்ளுக்குள் ஒன்றும் தங்காது. முகத்துக்கு முகம் பேசி விடுவாள். வாயார் அன்னமயில் இரட்டை குடத்தோடு வாசலில் இறங்கினாள். நிலா மேலேறி கொண்டிருந்தது. உங்க அண்ணன் இல்லாயுதம் வீட்டுக்குள்ள இல்லையா என்றால் இதைத்தான் கேட்பாள் என்று அன்னமயிலுக்கு தெரியும். உதடு அலங்காமல் இல்லை என்றால் ஊர் சுதி கழுதை வீடு தங்காது. கட்டப்போற புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே. சிதைக்கு நெஞ்செல்லாம் இருந்தது. இந்த சொல்லுக்காகத்தான் கேள்வியே கேட்டாள். இல்லாயுதத்தின் மேல் சித்துவுக்கு இருக்கு. பெருநெடுக பானை புறங்களோடு குமரி
குமரிகள் சேர்ந்து கொண்டார்கள். சிரிப்பும் கும்மாளமுமாக ஊரணிக்கரை நோக்கி நடந்தார்கள். வேயண்ணா முகம் துடைத்த துண்டை இடது கையில் மாற்றி வீசினார். வேட்டியை இறுக்கி கட்டி அகலமான இடுப்பு வாரை மாட்டிக்கொண்டார். கூரையில் செருகி இருந்த சூரிக்கதியை இடைவாருக்கு குறுக்கே செருகினார். சனி மூலையில் சாய்த்து வைத்திருந்த வேல்கம்பை அங்கம்மா எடுத்து கொடுத்த கிழக்கே வார்த்து துண்டுக்கு வாங்கி கொண்டார். கனத்த போர்வையை உதறி மடித்து கணவனின் வலது தோளில் போட்டுவிட்டார். துண்டடிப்பட்ட வலது தோளில் பெரிய தழும்பு கிடந்தது. செம்பு நிறைய அங்கம்மா கொடுத்த நீராகாரத்தை குடித்துவிட்டு வாசலுக்கு வந்தார். வாளை ஆட்டிக்கொண்டு நாய் நின்றது. துணியாணி செருப்போடு தெருமண் அரைபட இறங்கி நடந்தார். வேட்டை நாயும் உடன் போனது. கருப்பையா இன்னும் போர்த்தி படுத்திருந்தான். வேல்கம்பின் அடிப்புறத்தால் ஒரு இடி இடித்து கருப்பையா எந்திரி என்றபடி நடந்தார். விழா ஏற்றத்தை வைத்து நேரம் கணித்தார். வேயண்ணாவின் செருப்பு சத்தம் எல்லோரையும் எழுப்பிக் கொண்டே போனது. கையில் வேல்கம்பு, கனத்த போர்வையோடு தெரு நிறைய செருப்பு கால்கள் நெருநெருவென நடந்து வந்தன. நாய்களும் துணை போட்டு நடந்தன. இடுப்பிலும் தலையிலும் இரட்டை குடம் போட்டு தண்ணீர் தூக்கி வரும் குமரிகள் எதிரே வரும் மச்சான் குழந்தன்மார்களின் முகத்தில் ஒரு கை நீரை அள்ளி தெளித்துவிட்டு சிரித்தார்கள். இளவட்டங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. இறுதி கோய்க்கு வந்து வச்சுக்கிறேன். பூலானி கிழவி இருளப்பசாமி கோயிலில் நின்று கொண்டிருந்தாள். இன்னைக்கு தொழிலுக்கு எங்கே போகிறோம் என்கிற தகவலை வேயண்ணா முன்கூட்டியே கழுவனிடம் சொல்லி இருந்தார். போகிற இடத்துக்கு தகுந்த கருவிகளோடு கழுவன் வந்திருந்தான். ஆட்காட்டி குருவி வலது தோளில் உட்கார்ந்திருந்தது. பெண்களும் குழந்தைகளும் திறந்து கோயிலுக்கு முன்னே கூடியிருந்தார்கள். ஊரணிக்கரை ஆலமரம் கிழக்கத்தில் நிலவை மறைத்து நின்றது. வேயண்ணாவை முன்னே நிறுத்தி எல்லோரும் ஆயத்தமாக நின்றார்கள். பெண்கள் மௌனமாய் நின்றார்கள். குழந்தைகளுக்கு தூக்க கலக்கம். கூட்டத்துக்குள் அங்கம்மா, அன்னமையில் சிக்கி எல்லோரும் நின்றார்கள். வேயண்ணா கூட்டத்தை சுற்றி பார்வையை ஓட்டினார். வில்லாயுதத்தையும் கீரை சட்டியையும் காணோம். வில்லாயுதத்தை கெடுக்கிறதே கீரை சட்டி பயல்தான். 2 பயல்களும் காடோ செடியோன்னு அலைகிறாங்க. பூலானி கிழவி ஆலமரத்தையே பார்த்து கொண்டு இருந்தால் பச்சி சகுனம் பார்த்துதான் கிளம்ப முடியும். ஆலமரத்து பச்சி வளமிருந்து இடம் கீச் கீச் என கதி பறந்தால் நல்ல சகுனம். தொழிலுக்கு போகிற இடத்தில் உயரம் கிடையாது. அதே பச்சி இடமிருந்து வளம் அடித்து போனால் கேடு வரும். குருவி உத்தரவு குலசாமி உத்தரவு மாதிரி மீறி போனால் போகிற இடத்தில் வெட்டுக்குத்துதான். போன ஆம்பளைகள் வீடு திரும்புகிறது சிரமம். நல்ல சகுனத்துக்காக பூலானி கிழவி இருளப்பசாமியை வேண்டி நின்றால் இன்றைக்கு போவது ஒரு பெரிய வேட்டைக்கு. வேயண்ணாவின் கண்கள் அலைவாய்ந்து கொண்டிருந்தது. கழுவா, வையத்துறையை எங்கே இன்னும் காணும். கழுவன் கண்களை சுழற்றினான். வையத்துறையை காணோம். வையத்துறை பெரும்பச்சேரியிலே இருந்து வரணும் சுணங்க மாட்டானே. சனமெல்லாம் மூச்சு காட்டாமல் நின்றது. கீச் கீச் என பச்சி வளமிருந்து இடம் அடித்து போனது. உத்தரவு கிடைத்து விட்டது. பூலானி கிழவியோடு சேர்த்து பெண்கள் எல்லாம் குலவையிட்டார்கள். வேப்ப மரத்து முதல் மணியை பூலானி ஆட்டிவிட அத்தனை சிறுவர்களும் வெண்கல மணிகளை அசைத்து அடித்தார்கள். கிழவி இருளப்பசாமியை திருமணம் எடுத்து வேயண்ணாவின் நிறைய பூசிவிட்டால் வேயண்ணாவுக்கு மனம் கொள்ளவில்லை. வையத்துறை காணோமே. வேயண்ணாவின் குறிப்பறிந்து கழுவனும் கிழக்கே பார்த்தபடி நின்றான். வானேறும் சந்திர பிறையை பின்தலையில் சூடி கொண்டவனாய் பெரும்பச்சேரி பாதை வழியாக வையத்துறை வந்து கொண்டிருந்தான். தன்னால் தான் தாமதமோ என்கிற கடிதவில் அவிழ்ந்து கிடப்பட்ட சிறுகையாய் வந்தான். அங்கம் மூடிய போர்வையும் ஆளுயிர வேல்கம்புமாய் வந்து நின்ற வையத்துறையை கண்டதும் வேயண்ணாவின் முகம் மலர்ந்து குலவையும் கோயில் மணிகளும் கனகனத்தன. வேயண்ணா மனதுக்குள் உறுதி செய்தார், இன்னைக்கு சரியான வேட்டை தான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.